நண்பர் மாதேவனோட நிறைய ஷோஸ் பார்த்துருக்கேன். டி டாக்கீஸ் வழங்கும் தி மாதேவன் ஷோ. இந்த கியூஆர் கோடை டக்குன்னு ஸ்கேன் பண்ணுங்க. ஜிம்னு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் உங்களுக்காகவே காத்திருக்கு. வெல்கம் டு எம்பவர், வெல்கம் டு தி மாதேவன் ஷோ. என்னோட நிறைய முயற்சிகளுக்கு நீங்கள் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. என்னோட இந்த முயற்சிக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு நன்றி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் உங்கள் லுக்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த முறுக்கு மீசை இருக்குல்ல, ஐயோ, அது உங்களுக்கு பயமாக சூட் ஆகுது. ஆனால் முதல்ல சின்ன வயசில் இந்த அரும்பு மீசையை முறுக்கி ட்ரை பண்ண அனுபவங்கள்லாம் உண்டா? வளர்ந்தா தான் நான் முழுக்க முடியும், வளராமல் எப்படி முழுக்க முடியும். பட் நாடகங்களில் மீசை வரைஞ்சி அது பண்ணி ஒட்டு மீசை வச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதில் அந்த கம் போட்டு ஒட்டி அந்த இது ஸ்கூல் டேஸில் இது பண்ணி நாடகத்தில் ஸ்கூல் டேஸில் ஏதாவது ப்ளே இருக்கும், அதில் முறுக்கு மீசை வச்சு வர்ற ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு மீசை நமக்கு இருக்காது. அப்போ அந்த ஒட்டு மீசை வாங்கி பண்ணுற இது இருந்தது. காலேஜ் படிக்கிற நேரத்துலலாம் கொஞ்சம் தாடி மீசெல்லாம் வந்திருக்கும். அப்போல்லாம் சசிகுமார் காலேஜுக்குள்ள பயங்கர கெத்தா அந்த மாதிரியா? அப்போ வரல, அப்பயும் வரலையா? ரொம்ப இது வரல. நான் லைட்டாக தான் வந்தது, ரொம்ப இதெல்லாம் கிடையாது. அப்புறம் நான் காலேஜ் முடிச்சுட்டு சேது படம் அப்பயும் வரல. அப்போ பட்டை பூசி இதெல்லாம் இப்படி தான் இருப்பேன் நான். அப்புறம் மௌனம் பேசியப்போ தான் அமீர் அண்ணன் தாடி வளர்க்கும்போது நம்மளும் அப்படி வளர்த்து வச்ச அப்படி அப்போ தான் வளர்ந்த இது. ராமில் தான் அந்த முறுக்கு மீசை ராம் முடிஞ்ச படம் தான் வந்துச்சு. உங்களுடைய ஃபேமிலியில் இதுக்கு முன்னாடி யாராவது சினிமாவில் இருந்திருக்காங்களா? இல்லை, யாருமே கிடையாது. யாருமே. ஐ திங்க் ஃபஸ்ட்டு நான் தான் சினிமாக்குள்ளே வந்தது நான் தான். இப்படி வச்சுக்கலாமா, ஃபர்ஸ்ட் பிக் ட்ரீமர் அப்படின்னு வச்சுக்கலாமா உங்களுடைய ஃபேமிலியில்? அப்போது ஒரு ட்ரீமராக இருக்கிறதுன்றது உங்களுடைய சைல்டுஹுட்லேருந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா சூழல் பல நேரங்களில் நம்மளை கனவு காண்றதே சின்னதாக தான் வச்சுக்கோம். ஆனால் யாரோ ஒருத்தருக்கு அந்த சூழலுக்குள்ள பெரிய கனவுகள் வருதுன்னா அது நல்ல விஷயம். இப்போ அங்கேருந்து ஆரம்பிப்போம். பீயிங் எ ட்ரீமர், அதை பற்றி சொல்லுங்கள். கனவு அப்படின்றது அது கனவாக நினைக்கலாங்க. கனவு மட்டும் இல்லை, அதை நினைவாக நிஜமாக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அது 7th ஸ்டாண்டர்டில் ஸ்கூல் படிக்கும் போதே வந்துருச்சு. ஸ்கூல் படிக்கும்போது நானும் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. இயக்குனர், ஏன்னா நம்ம ப்ளே நடிக்கும்போது நம்மளை இயக்கிய டீச்சர்ஸ் இருப்பாங்களா, அவங்க பின்னாடி பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அவங்க பண்ணுற அந்த விஷயங்கள், அதுக்காக ஓடுறது, அதுக்காக ரெடி பண்ணுறது, அந்த பரபரப்பு, அந்த விஷயம்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் எனக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட இது படங்கள், நம்ம எல்லா படங்களும் பார்ப்போம். இப்போ ஜேம்ஸ் சந்தன் சொன்ன பாலுமகேந்திரா சார், மகேந்திரன் சார், பாரதிராஜா சார் படங்கள் இவங்கெல்லாம் பார்த்தது மட்டும் இல்லாமல் எனக்கு நம்ம எல்லா சிறந்த இயக்குநர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம், இதெல்லாம் சொல்லி நம்ம அவங்க படங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். பாலுமகேந்திரா சார் பேட்டி, ஒரு இயக்குனர் என்பவன் யார், அவன் சொன்னால் தான் மழை பெய்யும், இயக்குனர் ரெயின் சொன்னால் மழை வரணுன்னா வரும், நில்லுனா நிற்கும், இடினா இடிக்கும், நிப்பாட்டினா நிற்கும் அப்படின்னு சொல்லி பாலுமகேந்திரா ஒரு இன்டர்வியூவில் சொன்னது எனக்கு பிடிச்சிருந்த அந்த விஷயம். அப்போ அந்த மாதிரி ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் தோணுன ஒரு விஷயம். அப்போ 7th இது பண்ண அந்த கனவுகள் நோக்கி நகர்ந்தது. நைஸ். ஸோ அது ஈஸியாக இருக்கும்னு அப்போ நினச்சிட்டோம். அது அது கஷ்டம்தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஒரு குடும்பத்தில் நம்ம வெளியில் போகிறோம், முதல் இதாக வெளியில் போகும்போது பல சொற்கள் இருக்கும், எல்லாமே கடந்து தான் வரணும். ஒரு வந்துடுவாங்களா, ஜெயிச்சா ஓகே, தோத்துட்டா அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா வெற்றி பெற்றவனையும் தோல்வி பெற்றவனையும் பார்க்குற பார்வை வேறு தான், வேறு பார்வையாக இருக்கும். ஸோ அப்போ என்னவா போனால் எப்படி வரணும், எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள், அதெல்லாம் கடந்து தான் வரணும். அப்படி தான் வந்தது. ஜெயிச்சிட்டா ஓகே, தோத்துட்டா என்ன பண்ணுறது, இதை மற்றவங்க கேட்பாங்க. நம்ம அப்போ அடமெண்ட்டாக இருப்போம். ஆனால் நம்ம இந்த ப்ராசஸ்க்குள்ளே வரும்போது இது கஷ்டம்னு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரியும் போது உங்களுக்கு அந்த கேள்வி வந்திருக்கா? என்ன கேள்வி? ஜெயிச்சா ஓகே, நம்ம ஒரு வேளை தோற்றுருவோமோ? ஜெயிக்கணும் தான் வரணும், அந்த கான்ஃபிடன்ட் நமக்கு எப்போதுமே
இருக்கணும். தோத்துரும் அப்படின்றத ஆப்ஷனே வச்சுக்கக்கூடாது. தேர் இஸ் நோ பிளான் பி. ஜெயிக்கணும் அப்படின்றதான் அப்புறம். தோக்குறது அதுக்கப்புறம் நம்மளோட கையில் இல்லை. தோல்வி வெற்றி நம்ம கையில் கிடையாது. ஆனால் அதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கணும். அந்த முயற்சி தான் நம்ம கையில் இருக்கணுமே தவிர வெற்றி தோல்வி நம்ம கையில் கிடையாது. ஜெயிக்கணுன்ற ஒரு முயற்சி தான். எல்லாருமே ஜெயிக்கணுன்ற ஒரு முயற்சி தான். தோத்துட்டோம் அப்படின்னா எனக்கு எல்லாமே பார்த்துட்டேன் நான். என்னுடைய ஹிட்டும் பார்த்தாச்சு, பெரிய வெற்றியும் பார்த்தாச்சு, ரொம்ப தோல்வி, சறுக்கல்கள், ஏமாற்றங்கள், துக்கங்கள் எல்லாமே பார்த்தாச்சு. அப்போ எது தோல்வி அப்படின்னா, நான் அதை விட்டுட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கோ, அதான் எனக்கு தோல்வி. என்னுடைய படங்கள் வெற்றி அது தோல்வி கிடையாது. அது என்னுடைய தொழிலில் வெற்றி தோல்வி தான். சீசன்ஸ். அது வெற்றி தோல்வின்றது என்னுடைய தொழில். என்னுடைய தொழிலில் அது வெற்றி இருக்கும், தோல்வி இருக்கும். ஆனால் எனக்கு தோல்வியாக இருக்குது, நான் இவ்வளோ இழந்துட்டேன், இவ்வளோ விஷயம் பண்ணிட்டேன், இதை குவிட் பண்ணிட்டு போகிறேன், அதான் என் வாழ்க்கையில் தோல்வி. வாழ்க்கையில் தோற்றுடக்கூடாது. வாழ்க்கையில் தோத்துட்டேன்னா அது எல்லாருக்கும் பாடமாக நான் இருப்பேன். என்னுடைய குடும்பங்களுக்கெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன்லாம் இப்படி ஒருத்தன் போனால் அவன் தோத்துட்டு திரும்பி வந்தான் அப்படின்னு இருக்கும். அதுதான் ஒன்று இருந்தது. அப்படி ஆகிடக்கூடாது. இங்கே சினிமாவும் அப்படி தான் இருக்கும். இப்படி ஒருத்தர் வந்தார், இந்த சுப்பிரமணியன் ஒரு படம் பண்ணார், இப்படி இருந்தார், ஆனால் தோத்துட்டு போயிட்டார், ஊருக்கு போயிட்டார் அப்படின்றாரு. நான் இங்கே தான் தொலைச்சேன், இங்கே அதை ஜெயிச்சுட்டு அதை பிடிச்சிட்டு தான் போனேன், அதை பிடிக்காமல் போகக்கூடாது. இது ஏன் சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே சினிமாவில் இருக்க எல்லாருக்குமே வெற்றியும் தோல்வியும் எழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த வெற்றி தோல்வியை தாண்டிட்டு அந்த குவிட் பண்ணிடக்கூடாது. நீ என்னைக்கு அதை விட்டுட்டு போறியோ அன்னைக்கு நீ தோத்துட்ட. அதுதான் தோல்வி. நீ ஒரு படம் ஜெயிக்கிறது தோல்வி கிடையாது. இன்னைக்கு எல்லாருக்குமே தோக்கும், எல்லாருக்குமே ஜெயிக்குங்க. நான் என்னுடைய படங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு சீசனில் தோத்துக்கிட்டு தான் இருந்தது. தோத்துக்கிட்டே இருக்கும்போது என்னடா தோத்துக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான் நம்ம அப்படின்னு எல்லாருமே அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் சொல்லுவான், நம்மளையும் சொல்லுவான். அப்படிதான் அவங்க சொன்னாலும் நம்ம இல்லை எந்திரிச்சிடணும் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ட் நமக்குள்ளே வரணும். நம்ம அதை ஏற்றுட்டு அந்த இதில் நிற்கும் போது என்ன ஆகும்னா, இங்கே தான் நான் தொலைச்சேன், இங்கே தான் நான் எடுக்க முடியும், வேறு எங்கேயும் போக முடியாது. அப்போ இங்கே நான் நிற்கும் போது நீ என்னவா காமிக்கப்பட போகிறேன், என்னுடைய அடுத்து வர்ற அந்த ஜென்ரேஷன் நான் என்னவா காமிக்கப்பட போகிறேன், இவ்வளோ இழந்து ஜெயிச்சவனாக காமிக்க போகிறோமா, இவ்வளோ இழந்து தோத்துட்டு போயிட்டான்றது என்ன மாதிரியான உதாரணமாக இருக்க போகிறோம். அந்த எக்ஸாம்பிள் தான் நமக்கு முக்கியம். அப்போ நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ என்னுடைய இழப்பு எல்லாம் தாண்டி திருப்பி நிற்கிறோம்னா இதுக்கு நான் உதாரணமாக இருக்கணும். என்னை பார்த்து ஒரு 4 பேர் அதில் அவங்க துவண்டு இருக்கும்போது இந்த குணையை வந்துட்டா நம்மளும் வந்துடலாம் அப்படின்ற நம்பிக்கை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நம்பிக்கை தான் அவளுக்கு, அந்த நம்பிக்கை தான். அவன் ஏன் இப்போ சொல்கிறோம்னா, நான் தோத்துட்டு சொல்லும்போது தோத்தவன் சொன்ன மாதிரி ஆகி, நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன்னா என்னுடைய எந்த கான்ஃபிடென்ட் இருக்காது, என்னோட பேச்சும் அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இருக்காது. ஏன்னா நானே முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், வருவானான்னு அந்த பயம் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்னா நான் என்னுடைய எல்லா கடனையும் அடைச்சிட்டேன், எல்லாத்தையும் இதெல்லாம் மீறி வந்துட்டேன். என் படங்கள், நான் நல்ல படங்கள், எனக்கு பிடிச்ச படங்கள் பண்ணுறேன். தோக்கல் ஜெயிக்குது, அது விஷயம் புரியுது. எனக்கு பிடிச்ச படம் டூரிஸ்ட் ஃபேமிலியும் நான் பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச படம். நந்தன் எனக்கு பிடிச்ச படம். ஆமாம், என்ன படம் நந்தன் எனக்கு பிடிச்ச படம். அப்போ நான் பிடிச்ச படங்களை தான் பண்ணுறேன். இனி வர்ற படங்களை நான் பிடிச்ச படம் தான் பண்ணுறேன். ஆமாம். அப்போ எனக்கு அது வெற்றி தோல்வி, அது என் கையில், நம்ம கையில், அது ஆடியன்ஸ் பார்க்குற ஒரு விஷயம். அப்புறம் அயோத்தி எனக்கு பிடித்த படம், நான் ரஷ் பண்ண படம். ஒன்று சொல்லுங்க, ஒரு வியூவரா நந்தன் படத்தை என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு சொன்னார். அவர் திரும்ப சொல்கிறாரு, பாருன்னு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னார். நீ ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் மட்டும் பாரு, இவ்வளோதான் சொன்னார். நான் ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் பார்த்தேன், அந்த படம் ஃபுல்லாக பார்த்து முடித்தேன். அந்த செருப்புலேருந்து அந்த படம் ஆரம்பிக்கும்ல, அடித்து சாத்திட்டாருங்க டைரக்டர். நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். ரொம்ப அசாத்தியமான ஒரு விஷுவல் இல்லை, ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இல்லை, அது எடுக்கவே தைரியம் வேணும். ஏன்னா முதல் படத்தை கோயிலில் இருந்து ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம், நானே அப்படி தான் பார்த்துருக்கேன். ஆமாம். சின்ன வயசுல ஒரு கோயிலில் முடிப்பாங்க, இல்லை ஒரு நல்ல விஷயத்தில் எடுப்பாங்க. நானே ஒரு இதாக இது செருப்புல இருந்து செருப்பு பேசுகிற மாதிரியே எடுத்திருப்பார். அந்த தைரியம், அதான் ஒரு கிரியேட்டருக்குள்ள தைரியம் அவர்கிட்ட இருந்தது. அதை எந்த இடத்துலையும் சமரசம் செய்யலை. கரெக்ட். படத்தை எங்கேயுமே சமரசம் செய்யலை அவர். இதை ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலாக ஒரு இதாக்கலாம், நான் நின்று என்னை வச்சு அழகாக பண்ணலாம், தோஷம் இல்லை, நடக்கிறத நான் அப்படியே கண்முன்னே கொண்டு. ஒரு டிரெக்டராக உங்களுக்கு அந்த ஷார்ட்டை பார்க்கும்போது, அவர் படிக்கும்போது, கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? நான் பண்ணியிருக்க மாட்டேன் தான் தோணுச்சு.
நமக்கு இந்த தைரியம் வந்திருக்காதே, எல்லாரும் பயமுறுத்தியிருப்பாங்களே அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அவர் ப்ரொடியூசரா, டைரக்டரா இருந்தாலும் அதை பண்ணிட்டார். வேற ஒரு ப்ரொடியூசரா இருந்தா அவருக்கும் இன்னொரு ப்ரெஷர் வந்திருக்கும். ஆமா, ஆமா. என்னங்க எடுத்தோடனே செருப்புல போடுறீங்க? என்னங்க ப்ரொடியூசர் பேர் செருப்புல போடுறீங்க? அப்படிதான் கேட்டிருப்பாங்க. விடுங்க வேற ஏதாவது ஒரு ஷாட்ல போடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அவரே தயாரிச்ச ஒரு விஷயம்னால, சரவணனே தயாரிச்சு சரவணனே இயக்குனனால அதை அவருக்கு அந்த கட்ஸ் இருந்தது. முதல் இப்போ அந்த ரஜினி சார் அதை சொல்லி பாராட்டும்போது உங்கள் கட்ஸை பாராட்டுறேன்னு அவர் ஃபோனில் சொன்னார். என்கிட்டயும் சொன்னார், உங்கள் டைரக்டர் கட்ஸை பாராட்டுறேன் அப்படின்னு ரஜினி சார் சொன்ன விஷயம் என்னென்னா, அதில் போடுவார், இங்கே இப்போ 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 எங்கேயாவது இப்போ நடக்குதான்னு கேட்டிங்கன்னா, வாங்க உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் காமிக்கிறேன், நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த முதல் அந்த இது அங்கேயே அவர் அந்த கட்ஸு பாராட்டணும்னு அவர் ரஜினி சார் சொன்னார். அது உண்மையிலே கட்ஸு தான் அது. நீங்க ஒரு கிரியேட்டரா, ஒரு ஆக்டரா தமிழக மக்கள்கிட்டேருந்து, தமிழ்நாட்டு மக்கள்கிட்டேருந்து ஒரு விஷயம் ஏர்ன் பண்ணுவீங்கன்னா அது என்ன தெரியுமா? அது நிறைய பேர் கிடைக்கவே கிடைக்காது. கலெக்ஷனு, ஹிட்டு அதெல்லாம் வேற. ஆனா கருடன் பார்க்கும்போது அது எனக்கு மறுபடியும் புரிஞ்சுது. சசிகுமார் நின்னா அவன் நல்லவன் தெரிஞ்சிருந்தது. உங்களை வச்சு ஒரு ட்விஸ்ட்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தோணுச்சு கருடனில் நீங்க கெட்ட மாதிரியான ஒரு டோன் எடுத்துட்டு போவாங்க. அப்புறமா இல்லையா அவர் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு தோணுச்சு சசிகுமார் நல்லவராக தானே இருப்பாரு. ஒருத்தர் ட்வீட்டை கூட போட்டிருந்தாரு, சசிகுமார் பார்த்தாலே நல்லவன் தெரியுதப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த நல்லவன் அப்படின்ற இமேஜ் இருக்கு இல்லையா, அது நீங்க ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக உருவாக்குன இமேஜும் கிடையாது. இல்லை, இது அமைஞ்ச ஒரு விஷயம் தான். அது நம்மளா பண்ணதில்லை. நம்ம நடித்த படங்கள் அது அமைஞ்சது மக்கள் பார்க்கப்பட்ட ஒரு பார்வை. அதில் தான் அந்த இமேஜ் வந்த ஒரு விஷயம். இவர் நல்லவர் அப்படின்ற ஒரு விஷயம். கருடனில் மட்டும் இல்லை, அயோத்திக்கும் அது ரொம்ப இதாக இருந்தது. அயோத்தியில் என்னென்னா இவன் ஹெல்ப் பண்ணுவான். ஆனால் யாருமே கேட்கல எதுக்கு உதவுறான்னு. நீங்கள் கேட்டுக்கணும், இவர் யார், எதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுறாரு இவங்களுக்கு அப்படின்ற கேள்வியே வரல. ஏன்னா அது டைரக்டர் சொன்ன அதுக்கு டைரக்டர் சொன்னது, சார் நான் வேற ஒரு ஆர்டிஸ்ட்னா இதுக்கு 2 சீன் எடுக்கணும். இவர் யார், இவர் என்ன, இவர் ஹெல்ப் பண்ணுவார், இவர் உங்களுக்கெல்லாம் உதவுவார், அப்படி இடத்துல உதவுனார், நான் உங்களுக்கு வைக்கல சார், கேள்வியே வராதுன்னு. ஸோ அப்போ அந்த படத்தில் அது வரல. அது நம்ம நடித்த படங்கள் பார்க்கப்பட்ட விதம் அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ அப்படி பக்கம் கண்டுறது சந்தோஷமாக இருக்குது. என்ன கொஞ்சம் வில்லராக நடிக்க முடியலையே, நம்ப மாட்டாங்க அப்படின்னு நானே இப்போ சொல்லுவேன், சார் கடைசி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன், நீங்கள் தான் நல்ல என்னை கெட்டவன் நம்ப மாட்டாங்கடா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒன்று உடைக்கணும். ஒன்று நம்மளை எப்பவுமே ஒரு விஷயத்த அப்படி உடைச்சு போகலாமான்னு ஒன்று இருக்கும்ல, அது பண்ணணுன்ற ஒரு இது. எனக்கு ஒன்று சொல்லுங்க, இது நீங்கள் எப்படி எப்போ உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாரும் நம்மளை பயங்கர நல்லவனா பார்க்குறாங்க தியேட்டரில், அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க நமக்கு அப்படின்னு? அது நம்ம படங்கள் பண்ணுறோம்ல, இங்கே நாடோடிகள், சுந்தரபாண்டியன், குட்டிப்புலி, வெற்றிவேல், இந்த படங்கள்லாம் என்னென்னா ஒரு நல்லவன், அவங்க வீட்டில் ஒரு ஆள், நம்ம குடும்பத்தில் ஒருத்தன், நம்ம வீட்டில் ஒரு அத்தம்மையன் இருந்தால் அப்படி தான் இருக்கும், நம்ம வீட்டில் ஒரு பையன் இப்படி இருந்தால் அப்படி தான் இருக்கணும், நம்ம வீட்டில் ஒரு மருமகன் இருந்தால் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அதை சொல்லிடுச்சு. அந்த படங்கள் எல்லாம் அப்படி தான் ஒரு ஹீரோ அப்படி தான் இருப்பார். யதார்த்தமாக எங்கேயுமே அவர் சூப்பர் ஹீரோலாம் கிடையாது. யதார்த்தமாக நாங்கள் ஏதோ இப்படி இருந்தால் அப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இப்படிலாம் நமக்கு இருக்கணும்னு சொன்னாலும் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எனக்கு கதை சொல்ல வரும்போது அதை தான் சொல்கிறாங்க. அது மாற்றவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயம். அதனால தான் அயோத்தி படங்கள் அப்படி தான் வந்தது. சொல்லும் போதே அவ்வளோதான், இதுக்கு நான் சீன் பண்ண தேவையில்ல சார், இதுதான் அப்படின்ற ஒரு விஷயம் ஜஸ்டிஃபைலாம் பண்ண வேணாம் இது பண்ணுறது. டூரிஸ்ட் ஃபேமிலியும் அப்படி தான், ஒரு குடும்பஸ்தன் நல்லவன் அப்படின்னும் போது அந்த குடும்பஸ்தன் யார் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி, அதுக்கு தான் செலக்ட் பண்ணுவேன் சார். குடும்பத்தை ஒரு குடும்பத் தலைவன் அப்படின்னும் போது நீங்கள் கரெக்டாக இருக்கவங்க, நல்லவன், கஷ்டப்பட போகிறான் அப்படின்ட்டு ஓடிச்சு. குடும்பத் தலைவி சிம்ரன், அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போ அவங்களும் வந்துட்டாங்கன்னா அது கரெக்டாக ஆயிடும் அப்படின்னு. இப்போ 2 பேர் நிற்கும்போது அது கரெக்டாக ஆயிடுது. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் இதில் ஹியூமர் இருக்கு. அண்ட் நீங்கள் ஒரு அக்மார்க் நல்லவன் அப்படின்ற ஒரு தாஜ் கண்டிப்பாக இருக்கும். கரெக்டா நீங்கள் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஹியூமர், இன்னசென்ஸ் அதை இழக்காம ஸ்க்ரீனில் ஒரு ஆக்டராக கொண்டு வரதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். வெள்ளந்தியான ஒரு முகபாவனைகள்லாம் உங்கள்கிட்ட இருக்குல்ல, நீங்கள் இன்னசென்ட்னு சொன்னாலும் நம்ப முடியுது, நீங்கள் கோவப்பட்டாலும் நம்ப முடியுது. அதுதான் என்னதில்ல அமைஞ்ச ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன். கோபம் வந்தாலும் அது ஒரு கோபமான ஒருத்தன் அப்படின்னு சுப்பிரமணியபுரம் மாதிரி படம் பண்ணிட்டு கோபத்தையும் காமிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் ஆக்ஷனுக்கும், நாடோடிகள், சுந்தரபாண்டியன் காமிக்கும் சரி,
இதில் வெள்ளந்தி ஒரு இன்னசென்ட்டாக அப்படின்ற ஒரு விஷயம் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு விஷயத்தில் காமிச்ச ஒரு விஷயம். நந்தன்லேயும் ஒரு இன்னசென்ட்டான ஒருத்தன் அப்படின்னு காமி. ஏன்னா நந்தனில் இன்னும் கஷ்டப்பட்டது. ஆமா என்னென்னா எல்லாரும் என்னை அடிப்பாங்க, நான் அடி வாங்கணும். ஆமா அதுதான் ஒன்று. இது நான் தான் அடிப்பேன் எல்லா படத்துலையும். இந்த படத்தில் எல்லாருமே அடிப்பாங்க, மிதிப்பாங்க, வரவங்களாம் அடிப்பாங்க. ஏன்னா அது கேரக்டர் அது. ஆமா நீ என்ன திருப்பி அடிக்கல அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் நந்தனில் இருந்த ஒரே ஒரு விஷயம் இருந்தது. என்ன திருப்பி அடிக்க மாட்டீங்க சார், நீங்கள் திருப்பி அடிச்சிருக்கணும், நீங்கள் என்ன பழி வாங்கலை. ஸோ அப்போ ஒரு ஆக்ஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, ஆக்ஷன் ஓரியன்ட் படம்னா அவர் திருப்பி அடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ரஜினி சார் சுந்தரபாண்டியன் பார்த்துட்டு எனக்கு சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது. அவர் சுந்தரபாண்டியன் படம் பார்த்துட்டு கடைசி நீங்கள் வந்து எந்திரிச்ச உடனே தேட்டரில் கை தட்டு விழுந்துச்சான்னு கேட்பாங்க. கிளாப்ஸ் பண்ணாங்கன்னா உங்களை ஆக்ஷன் ஹீரோவாக ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான் சாகக்கூடாது, திருப்பி எந்திரிச்சு அடிக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ நீங்கள் ஆக்ஷன் ஹீரோ தான். உங்கள் படத்தில் நீங்கள் வந்து ட்ராஜடி கிளைமேக்ஸே வைக்கக்கூடாது, நீங்கள் சந்தோஷமாக தான் அவங்கள அனுப்பணும் அப்படின்னு எனக்கு சுந்தரபாண்டியனை போய் சொன்னார். படம் பார்த்துட்டு அவர் வர சொல்லி நான் மீட் பண்ணார். அவங்க மீட் பண்ண நானும் டைரக்டரும் போய் மீட் பண்ணும்போது சொன்னார், உங்களை ஆக்ஷன் ஹீரோவாக இது பண்ணிட்டாங்க. அப்போ என்னைக்கு வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ எந்திரிச்சோன்னே கை தட்டுறோம், அவங்க ஆக்ஷன் ஹீரோ அவன் 10 பேர் அடிக்கணும்னு நினைப்பாங்க, அவர் இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எனக்கு நீங்கள் இனிமேல் அதை பண்ண முடியாதுன்னு சொன்னார். அதை உடைக்கலாம் என்ன பண்ணணும்னு நினச்சிதான் நந்தனில் பண்ணும்போது அது அவங்க சொன்ன ஒரு விஷயம். நீங்கள் என்ன திருப்பி அடிக்கல, அடிச்சிருக்கணும், ஒரு அறையாவது அவங்க அரைஞ்சிருக்கணும்ல. அது அவங்க கோவம், அந்த கோவம், அது கோவம் கேரக்டர் எப்படி அடிச்சிருக்காங்க, கோவம் ப்ளஸ் நீங்கள் அப்படின்றது என்னோட பர்சனலி அதை இழுத்துட்டாங்க. ஆனால் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு கேரக்டருக்காக நம்ம அவ்வளோ பண்ணும்போது பர்சனலி இழுக்கிறேன் என்னப்பா அப்படின்னு நீங்கள் அடிச்சிருக்கணும். அதனால தான் என்ன பண்ணால் கடைசி நாங்கள் எடுத்த சீன் தான் அந்த சேரில் உட்கார்ற ஒரு விஷயம். அந்த நம்பிக்கை கொடுக்கும். ஆமா அவங்க எவ்வளோ தூரம் அடி வாங்கிட்டா. ஸோ அந்த கேரக்டர் நம்ம கொடுக்க வேணாம், நம்ம அந்த கேரக்டராகவே இருந்துக்கும். ஆனால் அந்த கேரக்டர் நம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் கடைசி அவன் வந்து அந்த இதில் போய் சேரில் உட்காருறது அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொல்லி அந்த ஒரு சீன் திருப்பி எடுப்போம், ஒரே ஒரு இது எடுப்போம். அவர் செருப்பில் ஆரம்பித்து செருப்பில் தான் முடித்தார். அது கதையை நீங்கள் சொன்னீங்களே செருப்புன்னு இப்போ சொன்னீங்கல்ல, செருப்பில் படம் ஆரம்பிக்குமா அப்போ யோசிங்க. ஆரம்பித்து அவர் நடந்து போகும்போது அப்படி செருப்பு அப்படி மிதிச்சோடனே லிம்பை அப்படின்னு அவர் போடுவார், சரவணன் போடுவார். அதுக்கப்புறம் படம் ரிலீஸுக்கு ஒரு வாரம் 2 வாரம் 3 வாரம் 1 மாதத்துக்கு முன்னாடி தான் போய் திருப்பி எடுத்தோம். அந்த சீன் நான் கேட்டதுக்காக அதை எடுத்தார். இல்லை நம்பிக்கை கொடுத்து அனுப்புவோம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயந்தான். இது நல்ல அடிஷன் தான் நான் நினைக்கிறேன். அது நல்ல அடிஷன். அது எல்லாரும் இப்போ சொல்லும்போது அதுவும் அவர் ஏற்றுக்கிட்டார். அவர் ஏற்றுக்கல, அதுக்கப்புறம் அது ஓகே எல்லாருமே அதை சொல்கிறாங்க சார், அது பண்ணுவோன்னு சொல்லி தான் பண்ணது. டூரிஸ்ட் ஃபேமிலிலேருந்து ஒரு மொமெண்ட் நீங்கள் சொல்லணும், எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு அந்த காட்சி எடுத்தது அவர் பர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னா மன நிறைவாக இருந்துச்சா சிம்ரன் நடித்தது மன நிறைவாக இருந்தது தான் சொல்லுவோம். ஏன்னா அவ்வளோ படம் நடிச்சிருக்காங்க, அவங்க பெரிய பெர்ஃபார்மரு. ஆமாம் ஸோ எத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட நடிச்சிருக்காங்க. அவங்களோட நம்ம நடித்தது இந்த காம்பினேஷனும் யோசிக்கவே முடியாத ஒரு காம்பினேஷன், சிம்ரன் நான் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது மன நிறைவான விஷயம். ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், எவ்ரிபடி இஸ் அ சிம்ரன் ஃபேன். கரெக்ட்ல? ஆமாம், எல்லாருமே எவ்ரிபடி இஸ் அ சிம்ரன் ஃபேன். அதனால் அது அந்த காம்பினேஷனே எதிர்பார்க்காத ஒரு காம்பினேஷன். எப்படி இப்படி ஒரு ஆள் இப்படி ஒருத்தவங்க எப்படி சேருவாங்க அப்படின்ற அந்த காம்பினேஷனே புதுசாக இருந்தது. அப்படின்னும்போது படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். இதெல்லாம் வந்து அதுவே வந்து கிரேட்டு இதாக இருந்தது. அப்புறம் டைரக்டர் வச்ச ஒரு சீன், அந்த ஒரு லென்த்தி சீன், அதாவது 2 நாள் எடுக்க வேண்டிய சீனு 1.5 நாள் 3 நாள் எடுக்க வேண்டிய சீன் 1.5 நாள் எடுத்தோம். அதுதான் ரொம்ப இதாக இருந்தது. அது பண்ணிடலாம், அது எல்லாமே கரெக்டாக பண்ணணும், எல்லாருக்குமான டைலாக்ஸ், அது ஒரு பெரிய சீன். அந்த சீன் பண்ணது வந்து மன நிறைவாக இருந்தது அதை முடித்தோம். உங்களுடைய ஜேர்னியில் உங்களுடைய நம்பிக்கையை தகர்க்கிற மாதிரி சில இன்சிடென்ட்ஸோ சில சந்திப்புகளோ நடந்திருக்கலாம். பட் அதே நேரத்தில் ரொம்ப ஹோப்ஃபுல்லாகவும் ஒன்று நடந்திருக்கலாம். அப்படி ரொம்ப ஹோப்ஃபுல்லாக நடந்த ஒரு நிகழ்வுன்னு அது என்ன? தோண்டு போயிருந்த நேரத்தில் இது வந்து எனக்கு பயங்கரமாக ஹோப் கொடுத்துச்சு அப்படின்னு அது என்ன? தோண்டு போன எல்லாருக்குமே கொடுக்குற எங்கெங்கேயோ ஒரு விஷயம். நான் நிறைய இதிலே சொல்லியிருக்கேன். தோண்டு போடுற நேரத்தில் நம்ம வந்து ரொம்ப கஷ்டங்களை எங்கேயோ ஒருத்தர் நமக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. நமக்கு சம்மந்தம் இல்லாதவங்க இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. சம்மந்தம் இல்லாதவங்க நம்ம அவங்கள பார்த்துருக்க மாட்டோம், பேசியிருக்க மாட்டோம். அவங்களுடைய வார்த்தைகள் நமக்கு வந்து ஒன்றும் நமக்கு வந்து இதாகும், இன்ஸ்பயர் பண்ணும் தோண்டு போன நேரத்தில்.
அப்படி அமிதாப் சாரோட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் அந்த டைம் பார்த்தம்போது. நான் அதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன். அத கடந்து போயிட்டேன். அப்ப கடந்து போயிட்டேன். அவரோட கடனாகி ஃபாரின்ல வந்து ஒரு சின்ன வீட்டுக்குள்ள இருந்து ஒரு இது சாப்பிட்ற மாதிரி நான் எங்கேயோ இந்தியா டுடேலயோ எங்கேயோ பார்த்தேன். அப்ப ஒரு விஷயம் இருந்தது. அதுக்கப்புறம் அத வந்து நான் வந்து ஒரு வீடியோ பார்க்கும்போது நமக்கு நம்மள தேடி வரும் சில விஷயங்கள் நமக்கு இது குடுக்கும்போது. அப்படி வந்தது. அவர் அவ்வளோ பெரிய கடனாளி. திருப்பி வந்தாரு. நான் போய் அந்த டைம் போய் ரொம்ப கடன்ல இருந்தேன். நான் என் வீட்டு முன்னாடி இருக்கிற கோயில்ல சாமி கும்பிட்டு நேரா இவரோட ஆஃபீஸ்க்கு போனேன் நடந்தே. அ யஷ்ராஜா? ஆமா. யஷ்ராஜ். முலாபத்தின்னு ஒரு படம். அப்போ வந்து அந்த படம் வேற ஒரு பிரின்சிபல் கேரக்டர் மட்டும் தான். எனக்கு ஏதாவது இது பண்ணுங்க அப்படின்னும்போது, அப்போ அவர் வந்து செக்கு அவர் வந்து ஏதாவது காசு வேணும். காசெல்லாம் வேணாம் எனக்கு வேலை குடுங்கன்னாரு. எவ்வளோ பெரிய ஸ்டார், எவ்வளோ பெரிய ஹீரோ எனக்கு வேலை குடுங்க. நான் வந்து வேலை செய்யணும். அந்த வயசுல வேலை செய்யணும். எனக்கு கடன்லாம் அடைக்கணும். எனக்கு வேலை செய்யணும்னும்போது, அப்போ அவர் வந்து அதுக்கு என்னன்னா, ஏதாவது உங்க படத்துல நீங்க ஹீரோவா நடிக்கிறீங்க. இல்ல சின்ன கேரக்டர் குடுத்தாலும் நான் நடிக்கிறேன்னு சொன்னோனே, மகாபலியில ஒரு பிரின்சிபல் கேரக்டர் மட்டும் தான் இருக்கு. பண்றீங்களா? அப்படின்னோனே, பண்றேன்னு சொன்னோனே ஒரு செக் போட்டு அதுக்கான சம்பளம் குடுத்தாரு. அப்புறம் அவர் வந்து அமிதாப் நடிக்கணும்னு அந்த கேரக்டர் கொஞ்சம் பெருசா ஆமா. அந்த படம் ஹிட்டு. அதுக்கப்புறம் அ அவர் இல்லாத படங்களே இல்ல. இப்போ வரைக்கும் அவர் வந்து நம்பிக்கையா கடன்லாம் அடைச்சுட்டு, அவருடைய கடன்லாம் அடைச்சுட்டு இது பண்ற ஒரு விஷயம் எனக்கு நம்பிக்கை தர்றதா இருந்த ஒரு விஷயம். அது கொஞ்சம் பூஸ்டப் ஆச்சு. அ அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ பார்க்கும்போது, திருமலை பண்ண ரமணா டைரக்டர் ஆமா. ரமணா சார். அவரோட இன்டர்வியூ பார்க்கும்போது, அது எனக்கு ஒரு இன்னொரு நம்பிக்கை இன்ஸ்பைரிங்கா. நான் ஃபோன் பண்ணேன். ராதாமோகன் சார்ட்ட தான் நம்பர் வாங்கி குடுத்துட்டு, "எங்க சொல்லுங்க, அவர் நம்பர் குடுங்கன்னு" சொல்லி பண்ணி, சார் அவர் சொன்னாரு, "என்னுடைய சாவ நான் பக்கத்தில தொட்டுட்டு வந்தேன். ஒரு கேன்சர் வந்து பேச முடியாது. பேச முடியாம அவர் இன்னும் டைரக்ட் பண்ணணும் அப்படின்ற அவரோட வே இது புடிச்சிருந்தது எனக்கு. என் சாவ நான் வந்து பக்கத்தில தொட்டுட்டு வந்தேன்ற ஒரு விஷயம் இருந்தது. நான் எல்லாத்தையும் மீறி வந்து நிக்கிறேன்" அப்படிங்கும்போது, இவங்கலாம் எங்கேயோ ஒரு விதத்தில எனக்கு நம்பிக்கை தர்றதுக்கு தான் நம்மள அறியாம நம்மளா வந்தோம்ன்னு சொல்லலாம். ஆனா எங்கேயோ ஒருத்தவங்க எங்கேயோ ஒரு ஒரு விதத்தில நமக்கு இன்ஸ்பயர் பண்ணுவாங்க அப்படின்னும்போது, நம்ம கோயில் இதெல்லாம் போறோம். எல்லா இடத்துக்கும் நம்ம போனோம். ஆ அதுவும் நமக்கு ஒரு நம்பிக்கை தான் குடுக்கும். நம்ம கோயிலுக்கு போறதும், எல்லாமே ஒரு இதுதான். நல்ல பாட்டு கேட்கிறதும், ஆமா. இதெல்லாம் அந்த மாதிரி ரமணா சார் சொன்னதும் எனக்கு வந்து இதானோனே அவர போய் வீட்ல போய் பார்த்தேன். அவர் பண்ண இப்ப நானும் அவரும் ஒரு படம் பண்ண போறோம். அவரோட டைரக்ஷன்ல நான் ஒரு அதுக்கு பேச்சுவார்த்தை ஓ! போயிட்டு சூப்பர்ங்க. அவர் டைரக்ட் பண்றாரு. நான் நடிக்கிறேன். ஒரு கதை சொல்லியிருக்காரு. சார். அப்பயே ஒரு கதை சொன்னாரு. ஸோ அவரு டைரக்ஷன்ல நான் ஒரு படம் பண்றோம். நான் போனோனே சொன்னேன், "எனக்கு இன்ஸ்பயர் பண்ண உங்களுக்கு நான் உனக்கு கதை சொன்னேன்." அவரும் 2, 3 கதை சொன்னாரு. அப்படிதான் நாங்க நண்பர்கள் ஆனோம். ம். அப்ப சொல்லும்போது அவரு கேட்கணும், "அண்ணா ஒரு கதை வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. எனக்கு ஒரு கதை சொல்லுங்கன்னு." அவர் ஒரு கதை சொன்னாரு. எனக்கு அ புடிச்சிருந்தது. நைஸ். அந்த கதை ரொம்ப நல்ல ஒரு கதையா இருந்தது. அந்த கதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது கூடிய விரைவில் நாங்க பண்ணுவோம். சுப்பிரமணியபுரம் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷாட் என்ன? ஃபர்ஸ்ட் டே வந்து நான் மொதல்ல ட்ரெய்லர் ஷூட்லாம் பண்ணோம். ஆனா ஃபர்ஸ்ட் டே வந்து ஆகஸ்ட் 15. ஆ. அப்ப அன்னைக்கே லீவு. எங்கேயுமே போலீஸ் புரொடெக்ஷன் தரல. எங்கேயும் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு லீவ் ஆகஸ்ட் 15 ரொம்ப இது இன்னைக்கு நீங்க எதுக்கு ஷூட்டிங் வைக்கிறீங்க? ஆ. திண்டுக்கல்ல சொன்னாங்க. நான் ஆகஸ்ட் 15 வந்துட்டேன். ஏன்னா அன்னைக்கு மறக்கவே மாட்டோம். ஆகஸ்ட் 15 ஷூட்டிங் வச்சா. இத்தன நாள்லாம் மறப்போம்ன்ற ஒண்ணு விஷயம். என்ன ஆகஸ்ட் 15ல வைக்கிறீங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து நாங்க வந்து அப்புறம் எங்கேயுமே லொகேஷன் கிடைக்கல. நாங்க வந்து கேட்ட இடம்லாம் பெர்மிஷன் முக்கியமான அப்புறம் வந்து ஒரு மலை இது இருக்கு. திண்டுக்கல்ல. அங்க போய் பண்ணோம். அந்த மலைக்கு கீழ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து இவர் சைக்கிள்ல போவான். அவ வந்து புக் எடுத்துட்டு ஹீரோயின் போவும். அப்ப அவன் திரும்பி பார்ப்பாரு. கண்கள் வந்தால் சாங் போட்டு அது பண்ணோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் ஓ! அதுதான். அது போகும்போது நெறைய டேக் எடுத்தோம். 8 டேக் 9 டேக் சுவாதி பார்க்குறது. சுவாதி பார்த்துட்டு, "என்ன எத்தன டேக் பண்றீங்க? நாங்க வேணா கிளம்புறோம். இவ்வளோ டேக்லாம் நாங்க நடிக்க மாட்டோம்." "இல்ல, இல்ல. நீங்க எப்படி பண்றீங்கன்னு பார்க்குறதுக்கு தான் அத எடுத்தோம். மத்தபடி எதுவும் கிடையாது. நான் தான் ப்ரொடியூசரு. இவ்வளோ ஃபிலிம் வேஸ்ட் ஆகுதுன்னா, அப்பா ஃபிலிம் வேஸ்ட் ஆகுதுன்னு பார்க்காதீங்க. ஸோ நடிங்க." அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இது குடுத்து அப்படி நடிச்சது. அது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. அவங்கள வச்சு தான் எடுத்தேன். நான் நடிக்கல. ஓ! நான்லாம் ஒரு 20 நாளைக்கு அப்புறம் தான் நடிச்சேன் நானு. ஃபர்ஸ்ட் அவங்க தான் நடிச்சாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷாட்ட ஓகே பண்றீங்க இல்லையா? அப்பதான் நீங்க டைரக்டர் ஆகுறீங்க ஆக்சுவலா. அந்த டெசிஷன் மேக்கிங் பத்தி சொல்லுங்க. அது ஓகே சொல்லும்போது 100% கான்ஃபிடென்ட்டோட ஓகே சொன்னீங்களா? இல்ல ஒரு டவுட்ல இருந்துச்சா? இல்ல, இல்ல. நான் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து என்னன்னா, நீங்க சொல்றது,
நான் வச்சதே சாங் போட்டேன், எடுத்துட்டேன். ம். ஏன்னா சீன் எடுத்துட்டோம்னா அந்த அந்த ஒரு பதட்டம் இருக்கும். ஒரு மான்டேஜஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் சாங் போட்டுருவோம். அவங்க நடக்க சொல்லுவோம், இது பண்ண சொல்லுவோன்னும்போது, இது வந்து எல்லாருக்குமே ஈஸியா இருக்கும். வார்ம் அப் மாரி. ஆர்டிஸ்ட்டுக்கு வார்ம் அப் தான். ஃபர்ஸ்ட்டு வார்ம் அப் தான் பண்ணேன். சீரியஸாலாம் போவே இல்ல. ஃபர்ஸ்ட்டு வார்ம் அப் பண்ணனால தான் நான் வார்ம் அப் போனோம். ஏன்னா எடுத்தோனே ஒரு சீன போட்டு அதுக்கு டயலாக குடுத்து, அப்படி இப்படின்னு பதட்டம். அவன் பதட்டமாயி, நம்ம பதட்டமாயி, எல்லாமே பதட்டத்தோட இருக்கணும். யாருமே பாட்டு பாட ரிலாக்ஸா எடுப்போம் அப்படின்றனால தான் ஃபர்ஸ்ட்டே சாங்க போட்டேன். கண்கள் இருந்தா கேளு, சைக்கிள்ல போ, போங்க, வாங்க. நட, பாரு, சிரி அத மட்டும் எடுத்தேன். அப்ப அது எல்லாருக்குமே அவங்களுக்கும் அது ஈஸியா இருந்தது. எனக்கும் ஈஸியா இருந்தது. அப்ப அது கரெக்ட்டா அமைஞ்சது. சுப்பிரமணியபுரம் படத்த எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு மாட்டும், புதுசா. அப்படி சமீபத்தில என் கண்ணுல மாட்டுன ஒரு விஷயம் இருக்கு. இவங்களுக்கு பணம் வரும். அப்ப கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுவாங்க லைஃப. தியேட்டர்ல ஒரு மொமெண்ட் வச்சிருப்பீங்க. ராவடியா இருப்பாங்க தியேட்டர்ல. அப்போ அவங்களே ஒரு 2, 3 ரோ முன்னாடி ஒரு சின்ன ஹோமோசெக்சுவல் மொமெண்ட் ஒண்ணு வச்சிருப்பீங்கல்ல. அத பத்தி சொல்லுங்க. அத பத்தி என்னத்த சொல்றது? அது அந்த பக்கம் வச்சு அதையே நீ பார்க்குற. அது கொஞ்சம் தள்ளி தான வச்சிருக்கேன். இல்ல அதான் ஒரு நல்ல டீட்டெயிலிங்ல. ஆ அது சில விஷயங்கள் நீங்க பார்த்தா, பார்க்காட்டியும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது அங்க நடக்கிற ஒரு விஷயம். ஒரு தியேட்டர்ல அப்போ உள்ள தியேட்டர்லாம் அந்த மாரி நடக்கும். அந்த டைம்ல நடக்காது. அந்த தியேட்டர்ல ஆள் இல்லாத தியேட்டர்ல அந்த மாரி அப்படி அப்படி ஒரு தியேட்டர்ல ஓடாத, ஆள் இல்லாத தியேட்டர்ல அப்படி நடக்கிற ஒரு விஷயம். அது அந்த பக்கம் ஆ வச்சிருப்போம். இங்கே இவங்க தூங்கிட்டு இருப்பாய்ங்க. ஏன்னா தியேட்டர்ல பழைய படங்கள் ஓடுது. அங்க வந்து என்ன இருப்பாங்க, அவங்க ரிலாக்ஸ் இவங்க ஒளிஞ்சிருப்பாங்க. அப்ப சில பேர் இதுக்கு வந்திருப்பாங்க. பெரிய க்ரவுட் இருக்காதுல்ல. ஓ! அந்த இதுக்கு ஒதுங்கி இருப்பாங்க. அப்படி அந்த தியேட்டர்ல கூட்டம் இல்லாத தியேட்டருக்கு எப்படி வருவாங்க? யார் வருவா? என்ன இது பண்ணுவாங்க? அப்படின்றதுக்காக அந்த டீட்டெயிலுக்காக அந்த இது. எனக்கு ஏன் அது புடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க அத வச்சு ஒரு தப்பான காமெடியோ, இல்ல இவங்க வந்து அவங்கள கிண்டல் பண்ற மாரியோ எதுவுமே வைக்கல. அவங்களும் இருக்காங்க, இவங்களும் இருக்காங்க. இந்த ஊர்ல இப்படி ஒரு தியேட்டர் இருக்கு. ம். ரொம்ப நார்மலா நீங்க அத வச்சிருந்தீங்க. ம். அது ரொம்ப அது புடிச்சிருந்துச்சு. பழைய தியேட்டரு, பழைய படங்கள் ஓடுது. அப்ப கூட்டம் கம்மி. ஒரு ரேரா இந்த மாரி இவங்க தான் வருவாங்க அப்படின்ற ஒரு தண்ணி அடிச்சுட்டு வருவாங்க, இல்ல போதையில வருவாங்க. இவங்க தான் வருவாங்க. அப்ப ஒளியிறதுக்கும் இவங்க அங்க வந்து அங்க தான் இவங்க கூட்டமுள்ள தியேட்டர்ல இவங்க ரிலாக்ஸா இருக்க முடியாது. கரெக்ட். ஏன்னு கேட்காத தியேட்டர்ல தான் அவங்க ஏன் யார் என்னன்னு கேட்காத ஒரு தியேட்டர்ல தான் இவங்க ரிலாக்ஸா இருக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு இது. பிரில்லியன்ட் டீட்டெயிலிங். ஒரு தயாரிப்பாளரா நீங்களே ஒரு பஸ் வாங்குனீங்க தானே? 2 பஸ்ஸு. 2 பஸ் வாங்குனீங்கல்ல? ஏன் 1 பஸ் சொல்றேன் 2 பஸ்ஸு. 2 பஸ்ஸு. அது அப்புறமா என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் வித்துட்டோம். அத வச்சு பஸ்ஸு வாங்கினேன். அப்புறம் காரு, அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ, ஒரு லேம்படா ஸ்கூட்டர், சைக்கிள் அந்த வீல் அந்த ஆமா. ஸ்டேரிங் வச்ச சைக்கிள் ஒண்ணு அந்த சிறுபொன்மையில வரும். அத பயங்கரமா காமிச்சோம். அதெல்லாம் விலைக்கு வாங்கணும். உசிலம்பட்டியில ஒருத்தவங்க சொல்லி சொல்லி வைப்போம். அந்த மாரி கிடைக்குதா பழைய இதெல்லாம்ன்னு எல்லா இடத்துலயும் சொல்லிருவோம் அங்கங்க. உசிலம்பட்டியில அந்த சைக்கிள் இருந்தது. என் கசின் சொன்ன உடனே அத வாங்கிட்டு வந்தோம். அது உசிலம்பட்டியில போய் அது அந்த அந்த இத வாங்கிட்டு வந்தது. அப்புறம் சித்தன் சவுண்ட் சர்வீஸ்ன்னு அதில போட்டிருப்போம். ஆமா. அந்த போர்டு வந்து எப்படின்னா, சித்தன்றது எங்க மாமா வீட்ல சந்தப்பட்டியில சித்தன் சவுண்ட் சர்வீஸ்ன்னே ஒரு கடை இருக்கும். அந்த பேர தான் அதுக்கு வச்சேன், சித்தன்ட்டு. ஆனா போர்டு உங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல போனா புதுசா வரைஞ்சுட்டாங்க. அந்த பழைய இதே வரல. ஆனா அவர்ட்ட அந்த போர்டு வந்து பழைய போர்டு இருந்தது. அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு. போய் மாத்திட்டு வர சொன்னேன். ஒரு நாள் இன்னைக்கு எடுக்க வேணாம், போய் எடுத்துட்டு வாங்க. அதுவரைக்கும் நான் ஷூட் பண்ணல. அந்த சிங்கிள் ஷாட் எடுக்கணும். அப்ப பார்த்தா போர்டு மட்டும் எடுத்தோம். எடுத்தோனே அந்த போர்டு மட்டும் தப்பா இருந்தது. இது மட்டும் புதுசா இருக்கு. எல்லாமே மாத்திட்டோம். அந்த போர்டு வேணாம் இப்ப. அது நான் ப்ரொடியூசரா இருந்தெல்லாம் இருந்துச்சு. இப்ப அத எடுக்க வேணாம். அது வரட்டும். மதுரையிலிருந்து அத எடுத்துட்டு வர சொல்லணும்னுட்டு, அந்த மெஜா சித்தன் இருந்தார் பார்த்தீங்களா, அவர்ட்ட அந்த புது போர்ட குடுத்துட்டு, பழைய போர்டா? எதுக்கு பழைய போர்டு? அப்ப அவருக்கு பூரா அந்த பழைய போர்டு தான். ஏங்க இது அந்த காலத்துல இருந்து வச்சு இந்த போர்டு உங்களுக்கு எப்பா இந்த போர்டு தர்றோம். அந்த புது போர்ட வாங்கிக்கோ. அவரு சந்தேகம் பட்டார். புது போர்டா? எதுக்கு பழைய போர்ட கேட்குறீங்கன்னாரு. அப்புறம் நாங்கன்னும்போது அந்த பழைய போர்ட மாத்திட்டு, புது போர்டு அவர் வச்சுட்டு, பழைய போர்ட நாங்க வாங்கி திருப்பி வச்சுட்டு, மறுபடியும் அந்த ஃபுல்லா எடுத்தீங்க. நடந்து வர்றதுலருந்து அந்த ஷாட் எடுத்தோம். ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ சோ மச். இது ரொம்ப சந்தோஷம். நீங்க பேட்டி கண்டதும், உங்களுடைய முயற்சிகளும், உங்களுடைய வெற்றியும் பெருசா அமைய என்னுடைய வாழ்த்துக்களையும், ஆ பிரேயரையும் நான் சொல்லிக்கிறேன். நீங்களும் தேங்க் யூ. உங்களுடைய முயற்சிகள் சூப்பரா சக்சஸ் ஆகும். தேங்க் யூ சோ மச். சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப அருமையா இருந்தது. சரியான நல்ல ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அருமையான அத மறக்க முடியாது. சிலதெல்லாம் நீங்க மைண்ட்ல இருப்பீங்கல்ல. நாங்க மட்டும் இல்ல. நாங்க நெறைய இத பார்க்குறோம். சில கேள்வி கேட்கறதெல்லாம் நமக்கு பிடிக்கும். ஆ எல்லாம் வந்து கேள்வின்ற இது எப்படின்னா, சும்மா வந்து கேட்கறதில்ல. அவங்கள பத்தி நீங்க படிச்சுட்டு, அதுக்கான ஒர்க் பண்ணிட்டு வரும்போது, அந்த
கேள்வி ரொம்ப சென்சிபிளாக இருக்கும். அப்போ நீங்கள் தான் எங்களை நல்லா பேச வைக்கிறதும் எங்களுக்குள்ளே இருக்கிறத கொண்டு வைக்கிறதும் உங்கள் கையில் இருக்குது, நாங்கள் எங்கள் கையில் கிடையாது. அப்போ அதெல்லாம் எங்களுக்கு பெஸ்ட்டான மொமெண்ட்ஸ், பெஸ்ட்டானவங்களாம் நமக்கு ஞாபகம். அதில் தான் ஒன்று ரொம்ப ஞாபகம் இருக்குது. அருமையான கேள்வியில் கேட்குற விஷயம், யார்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியாமல் கேட்குற விஷயம்லாம் கிடையாது. யார் உட்காந்துருக்காங்க, எப்படி அவங்ககிட்ட கேட்கணும், இவங்ககிட்ட என்ன கேட்கணும், இவங்ககிட்ட என்ன கேட்டால் கரெக்டாக இருக்குன்றது நீங்கள் உட்காரும்போதே அதுதான் ஒன்று. ஒரு 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 விஷயம் நான் பேட்டி ஒருத்தரை நானே எடுக்க போகிறேன்னா, அவர் வரப்போகிறேன்னா நான் அதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் நான் தயாராக யார், இவங்ககிட்ட நான் என்ன கேள்வி கேட்கணும், இவங்ககிட்ட எந்த மாதிரி கேள்வி கேட்கணும், இவங்ககிட்ட நான் எப்படி பேசணும், இவங்ககிட்ட என்ன பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும். ஸோ அது கரெக்டாக அவங்ககிட்ட இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் ஞாபகம் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Tea Talkies, a cinematic cafe with 16+ successful outlets. For business and franchise inquiries, contact 9566099959.